சித்த மருத்துவத்தின் வியக்கத்தக்க வரலாறு. உலகின் முதல் கபால அறுவை சிகிச்சை எப்படி நடந்தது தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன் மன்னன் காசிவர்மன் தீராத தலைவலியால் அவதிப்பட்டார். பல மருத்துவர்கள் முயன்றும் பலனில்லை. இறுதியில் அவர் அகத்தியரை சரணடைந்தார். மன்னனை பரிசோதித்த அகத்தியர் ஒரு திடுக்கிடும் உண்மையை கண்டறிந்தார். மன்னனின் மண்டையோட்டிற்குள் ஒரு சிறிய தேரை உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே அந்த வலிக்குக் காரணம். உடனடியாக கபால அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. மண்டையோடு திறக்கப்பட்டது. ஆனால் அந்த தேரை வெளியே வர மறுத்தது. அதை வலுக்கட்டாயமாக அகற்றினால் மன்னனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற இக்கட்டான நிலை உருவானது. அப்போதுதான் அகத்தியரின் சீடர் ராமதேவர் ஒரு புத்திசாலித்தனமான கருவியை ஏந்தினார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதை தன் கையால் அலைத்து சத்தம் எழுப்பினார். அந்த நீரின் ஓசையைக் கேட்ட தேரை தண்ணீரைத் தேடி தானாகவே துள்ளிக் குதித்து பாத்திரத்திற்குள் விழுந்தது. ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாகாமல், உயிரை பறிக்காமல் அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. இந்த சமயோசித புத்தியை பாராட்டிய அகத்தியர் தன் சீடருக்கு தேரையர் என்று பெயரிட்டு கௌரவித்தார். நவீன மருத்துவ உபகரணங்கள் இல்லாத காலத்திலேயே நுணுக்கமான அறுவை சிகிச்சையை அறிவுத்திறத்தால் வென்றவர்கள் நம் தமிழர்கள் என்பதற்கு இதுவே மாபெரும் சான்று.